கிலோ போனால் தான் சாப்பாடு. அது சரி. அங்கே கடலை வரையும் மலை வரையும் உனக்கு தான். ஆனால் என்ன மீன் இது? இது எடுக்க போறேன். எடுக்க போறியா? யாருவா? நீ தானே நினைக்கிறா பெரிய பெரிய பேங்காரு வாங்கணுமே. எடுத்துருந்தாலும் தருவாங்க விடுது அடி. எடுத்துனா காட்டி எடுத்துருந்தாலும் தருவாங்க. வேற நாங்களும் வந்துட்டு போறாங்க அங்கிட்ட. சுறா எடுத்து சுறா எடுக்க வேணாம். பெரியாத்தியோட இது ஊராக்குறாங்க. கட்டி என்ன கட்டியா கட்டி சரியில்லையா? ஓ அந்நியாக்கள் சொன்ன மாதிரி இந்த காற்றின் வேகம் வந்து மிக பலமாக தான் இருக்குது. இந்த காற்றின் வேகத்தை பார்க்குறதுனா கடலை பார்த்தாலே தெரியும். பாருங்க கடல்ல அலை வந்து எங்கே இந்த உருவாகி வந்து தெரியும். இந்த கடலில் அவர்கள் உயிரை பணயம் வைத்து தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் இந்த வீடியோவை அதிக அளவு ஷேர் செய்யுங்கள். சொல்லுங்க. மற்றது
ஆஹா. அடுத்த மீன் என்ன? மொத்தமாக ஒரு 30 கிலோ வருமா? இந்த கடன் காட்டில் உங்களுக்கு 30 கிலோன்றது கஷ்டம் தான். என்ன செய்யறானே தொழில போனால் தான் சாப்பாடு. அது சரி. கடலை வரைக்கும் மலை வரைக்கும் உனக்கு காத்தோ கடலோ மாண்டா மாவீரன் தப்பினா தளபதி அன்னிட்டு போக வேண்டியா. என்ன வேலை அந்த காத்துக்கு வேலை கழுக்குற சரி கஷ்டமா இருந்துக்குமே. அண்ணா க்ளோஸ் போட்டு தந்தா இந்த க்ளோஸை போட்டு தான் வேலை இருக்கிறோம். இந்த க்ளோஸ் இல்லாத எங்கடா வாடுது கை புண்ணா தான் பாருங்க. கையை பாருங்க அண்ணன் கையை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி அவன் மட்டும். அண்ணா என்ன மீன் இது? இது எத்தனை கிலோ வரும்? எத்தனை கிலோ வரும்? 10 கிலோ கூட. 10 கிலோ கூட. என்ன விலை அண்ணா இந்த கிலோ? விலை வந்து கிலோ 900 ரூபா. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. என்ன மாதிரி கடல் நிலவரங்கள் நேற்று தொழிலுக்கு போயிருந்தீங்களாண்ணே? அண்ணா கடல் நிலவரம் என்ன பிரச்சனை சொன்னா சரியான காத்து அண்ணா. சரியான காத்து. கடல்ல ஃபுல்லா மழை, இரவா மழை. அப்ப மழைக்கு என்ன செய்யறது? அணியத்துக்குள்ள போய் இருக்கிறதும் வழியில வந்து பாக்குறதும் இதுன்றதும் நனைஞ்சு போய் ஒரே நடுக்கத்துல மனுஷனுக்கு அடிக்குது. அப்ப என்ன செய்யறது? எல்லாம் உழைக்கணும் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு போறோம். அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தால் மீன் மலிய கேட்குறாங்க. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரியோசனம் இல்லாமல் கிடக்கு. இவ்வளோ போட்டுகளும் போகல. நீங்களும் இருக்கண்ணே இவ்வளோ காத்துக்க போனீங்க. கஷ்டத்துல தான் இவ்வளோ கஷ்டம். உண்டை போனால் தான் சாப்பாடு. அப்போ அதுக்காக போகத்தான் வேணும். போகாமல் இருந்தால் சாப்பாடு யாரும் தர மாட்டாங்க தானே. அது சரி. கஷ்டப்பட்டு தான் போகணும். என்ன செய்யறது? உயிரை பணையம் வச்சு போய் வரேன்னாங்க. கடல் என்ன மாதிரி இருந்துச்சு? கடலை தான் இருக்கு. என்ன மாதிரி காட்டு கடல் மட்டும் கொஞ்சம் மோசமா இருந்துச்சா? பயங்கரமா தான் கடன் காட்டில் கொண்டு போய் படுத்து இழுத்து கொண்டு வந்தது. இந்த விலையில வந்த மீன் தான் அது. இதுதான் அண்ணாக்கள் இந்த கடன் காட்டில் போயிட்டு பிடிச்சி வந்த மீன். இதோட பேர் ஊலான்னு சொல்லுவாங்க.